ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திடீர்னு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சத்து மாவு புட்டு தான். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் வச்சுருக்கோம்னு பார்த்துக்கலாம். 2 கப் அளவு வந்து சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து சத்து மாவை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டிக்கலாம். நம்ம இப்போ வந்து இதை வந்து பிடிச்சாலும் கொலக்கட்டை மாதிரி பிடிக்கணும், உதுத்தாலும் உதிரணும். அந்தளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கடையில் வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி சுட வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து ஒரு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கிற போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி மூடி இருக்கட்டும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆச்சு. அந்த மூடியை எடுத்துகிட்டு நம்ம சத்து மாவை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம எடுத்து பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை ஒரு இதில் மாற்றியாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பரட்டிடலாம். இப்போது நம்ம நெய்யாவது நல்லெண்ணெயாவது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான சத்து மாவு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.